ராகினி கிடைக்காத வருத்தத்துல அர்ஜுன் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக தான் ராணி நைட்டோட நைட்டா கிளம்பி போயிருக்கா. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவங்க 2 பேரும் நேரா கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தான் பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்கள எங்க தேடியும் கிடைக்கல. சமந்தி, என் பையனுக்கு நிச்சயம் பண்றதா சொல்லிட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க. சபையில கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? அந்த எண்ணம் எல்லாம் எங்களுக்கு இல்ல சம்மந்தி. என் பொண்ணு மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி எங்களை தலைக்குனைய வச்சுட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மாமா, எனக்கு புரியவே இல்லை. ராகினி தானே மேரேஜுக்கு ஓகே சொன்னா. அவ தானே ஆதிய ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. இப்ப அர்ஜுன கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்றீங்க? வாசு, இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவ அர்ஜுன தான் காதலிக்கிறா. ஆனா அத்தை கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தான் வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா. கடைசி நேரத்துல அர்ஜுன் மருந்து குடிச்சதுனாலதான் மனசு மாறி அவ போயிருப்பா. என்னன்னு இது? உங்க பசங்க தான் உங்க விருப்பத்துக்கு மாறா பொண்ணை தேடிக்கிட்டாங்க. இப்ப உங்க பொண்ணும் அவளாவே ஒரு முடிவெடுத்து போயிட்டா. உங்க பிள்ளைங்க யாருமே உங்க பேச்ச மதிக்கலையே. பசங்களாவது பரவாயில்ல, ஊரறிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிட்டால. சமந்தி, கோதையோட வளர்ப்பன மூச்சுக்கு 300 தடவை சொல்வீங்க. இதுதான் உங்க வளர்ப்பா? நீங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கம் இதுதானா? கோதையம்மா, பொம்பளை புள்ளைய வளர்த்த லட்சணமா இது? என்னக்கா, எங்களுக்குலாம் நீங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்க பொண்ணே உங்க பேச்சை கேட்காம ஓடி போயிட்டா. என்னென்ன எடுத்ததுக்கெல்லாம் உங்க சம்சாரம் குடும்பத்தை கட்டி காப்பாத்துறாங்கன்னு சொல்லுவீங்க. பெத்த பொண்ணையே அடக்கி வளர்க்க தெரியல. நைட்டே காணாம போயிருக்கா. அத சொல்லாம எல்லாரும் மறைச்சிருக்கீங்க. இல்ல ஆதி, எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். சும்மா கதை சொல்லாதீங்க தமிழ். உங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் பிடிக்கலையே. எப்படியாவது போட்டோன்னு நீங்க விட்டுருப்பீங்க. எங்க இவர் ராத்திரி முழுக்க ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு வந்திருக்காரு. கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சாரு. போதும். நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நினைச்சீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்நேரம் ஊரை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இனி ஊரா தான் தேடி போகணும். கோதையம்மா கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்கன்னு ஊரே சொல்லுது. எனக்கு கொடுத்த வாக்கு காத்துல போயிடுச்சா சமந்தி? கடவுள் சாட்சியா சத்தியம் பண்ணி சொன்னீங்க. இப்படி கடைசி நேரத்துல எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களே. அம்மா, கல்யாணத்தை பண்ணிட்டு தம்பதியா வீட்டுக்கே வந்துட்டாங்க.
நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? என்ன சும்மா இரு, உன்னை கொன்னுடுவேன். உன்னை படிக்க வச்சு டாக்டர் ஆனது ஓடி போகதானா? குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்க. உன்னை எல்லாம் தங்கச்சின்னு சொல்றதுக்கு சொல்றது கேளு. கொண்டாலும் தப்பு இல்லடா. சொல்றது கேளுடா. விடுடா, பேசிக்கலாம் சொல்றல்ல. இவன் கிட்ட என்ன தானே பேசுறது? என்ன தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப போய் இங்கே வந்து நிப்ப? பெத்தவங்க மேல உன் மரியாதை அவ்வளவுதானா? ஊருக்கு முன்னாடி எங்க மானத்தை வாங்கிட்டி நாங்க என்ன இருக்கோமா சத்தமான பார்க்க வந்தியா? சார், நான் சொல்றத கொஞ்சம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உங்க அப்பா எவ்வளவு தங்கமானவர். அவருக்கு பிறந்துட்டு இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை பண்ணிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு என்ன குறை வச்சோம்? இந்த கம்பெனில நல்ல வேலை கொடுத்தோம். எங்க வீட்டு பிள்ளைய உன்னை பார்த்தோம். எங்க வீட்டு பொண்ணையே திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இது நன்றி கெட்டது தெரியல உனக்கு? என்னப்பா இவன்ட்டால பேசிட்டு இருக்கீங்க? 4 போட்டு வெளியில தூக்கி போறதை விட்டுட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா? இதெல்லாம் செல்லாதுப்பா. இவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தூக்கி உள்ள வைங்க. நம்ம பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அடிச்சு கைய கால உடைக்காம எதுக்கு போலீஸ்க்கு கூட்டு வரணும்? இருங்க, வாங்க இப்படி, வாங்க இப்படி, வாங்க இப்படி, பொறுமையா இருங்க. யாரும் அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு கேட்போம். அவர் ஏதோ சொல்ல வராரு. சரஸ்வதி, அவர் என்ன சொல்ல போறாரு? என்கேஜ்மெண்ட் நடக்க போற பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதான் நீங்களே சொன்னீங்களே விஷம் குடிச்சாருன்னு. அப்படி இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் ராகினிய கல்யாணம் பண்ணிருக்காரு. ஏண்டி, உன்னை நம்பினத்துக்கு ஊருக்கு முன்னாடி வச்சு என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டல? இல்லம்மா, அப்படி கூப்பிடாத இனிமே. இதுக்கு என்ன விஷத்தை வச்சு கொன்னுட்டே போயிருக்கலாம். அம்மா, எல்லாத்துக்குமே இவன்தான் காரணம். நம்பி வீட்டுக்குள்ள விட்டுறதுக்கு புத்தியை காட்டிட்டான் பாத்தீங்களா? அண்ணா, சொல்றத கேளுண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆகல. கோவில நாங்க வந்து பார்த்தப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. சார், உங்க வீட்ல யாரும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க கோயிலுக்கு போனோம். நான் தான்மா அவரை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூட்டிட்டு போனேன். வாங்கோ, நேரமாயிட்டே இருக்கு. மாலையை மாத்திக்குங்க. ஏய், மாலை போடுறீ. ஏய், மாலையை மாப்பிள்ள கொஞ்சம் தலைய குனிங்க. கல்யாணம் ஆக போதுல, இனிமே இப்படிதான். மாலையை போடுமா? நீங்க போடுங்க. டேய், மாலையை போடுறோம். திருமங்கலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அக்ஷதை எடுத்துக்குங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்கோ, மாங்கல்யத்தை கட்டுக்கோ. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். ஏம்பா, எவ்வளவு நேரம் மாங்கல்யத்தை கையிலே வச்சுட்டு கட்டுப்பா. என்னாச்சு அர்ஜுன்? தாலி கட்டுங்க. மச்சான், சீக்கிரம் கட்டுறோம், டைம் ஆகுது. டேய், என்னடா ஆச்சு? என்னால முடியலடா. அர்ஜுன் என்னாச்சு? அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? இல்ல ராகினி, இது தப்பு. உங்களை நான் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லை. அப்பா அம்மா மனசை காயப்படுத்திட்டு நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. டேய், அவங்க தான் ராகினிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களே. இவங்க விருப்பத்தை தான் கேட்கவே இல்லையே. அதுக்காக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எவ்வளவு ஆசையா ராகினியை வளர்த்திருப்பாங்க. அவங்க கல்யாணத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கனவு இருக்கும். அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல கொலை பண்ற மாதிரி ஆயிடும்டா. பெத்தவங்க மனசு எரிஞ்சா எந்த பிள்ளைங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல என் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. குடும்பத்துல ஒருத்தன் அன்னைக்கே சொன்னாங்க, அவங்க பொண்ணை அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது பச்சை துரோகம்டா. அப்புறம் எங்க விஷயத்தை குடிச்சிங்க? இப்ப அவளுக்கு வேற பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? தப்புதாங்க. நான் அவசரத்துல தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன். லைஃப்ல நான் ராகினியை பார்க்கவே கூடாதுன்னு ஆதி என்கிட்ட சொன்னாரு.
அதில் எமோஷன் ஆகி தான் நான் பாய்சனை குடித்தேன். அது தப்புன்னு இப்போதான் எனக்கு புரியுது. ராகினி, நீங்கள் வீட்டுக்கு போகிறது தான் சரியா இருக்கும். டேய் என்னடா சொல்ற? இப்ப எப்படா திரும்ப போக முடியும்? போய் தாண்டா ஆகணும். ராகினி, உங்க குடும்ப மரியாதையை காப்பாத்த தான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொன்னீங்க. அது அப்படியே இருக்கட்டும். எனக்காக ஒன்றும் நீங்க உங்க மனசை மாத்திக்க வேண்டாம். உங்க குடும்பத்தோட கௌரவம் கெட்டு போக நாம காரணமா இருக்கக்கூடாது. ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணா அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா ஒரு அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் இந்த சொசைட்டி சொல்லும். உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்கள நாம கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க. பெத்தவங்க ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதும் பிரேக் டவுன் ஆன வண்டியில டிராவல் பண்றதும் ஒண்ணுதாங்க. நிம்மதி இல்லாம தான் இருப்போம். உங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்படி ஒரு கல்யாணம் நமக்கு தேவையா? இப்பவும் சொல்றேன், நான் ராகினியை ரொம்ப உண்மையா லவ் பண்றேன். அதே நேரத்தில் உங்க குடும்பத்து மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. உங்க கண்ணீர்ல எங்க வாழ்க்கை தொடங்கக்கூடாது. ராகினி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். கோவில் வரைக்கும் உங்க பொண்ணை கூட்டிட்டு போனது என் தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு போக தான் வந்தேன். இனிமே நான் உங்க கண்ணில் படவே மாட்டேன். நான் வரேங்க. இல்ல அர்ஜுன், நீ பாட்டு கிளம்பி போன என்ன அர்த்தம்? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நடக்க போற பொண்ணு கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேங்கிறீங்க? அதான் ஆதி தம்பி இருக்காரே, அவரோட தானே நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி இருந்தது. இன்னும் நல்ல நேரம் முடியலையப்பா. இப்ப கூட நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாமே. என்ன மாமா பேசுறீங்க? ஆதியே வேணாம், அர்ஜுன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணுக்கு எப்படி சந்திரகலா மேடம் தான் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அவங்க எவ்வளவு பாரம்பரியமான குடும்பம். வேற பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற பொண்ணு கட்டாயப்படுத்தி தான் பையனுக்கு கட்டி வைப்பாங்க? அதுவும் டெப்யூட்டி கலெக்டரா வேற இருந்தவங்க. இது நியாயம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியாதா? அதான் அந்த பையனே வேண்டான்னு சொல்லிட்டானே இப்போ. அதுக்காக வேற ஒரு பையனை லவ் பண்ற பொண்ணுக்கு ஆதி எப்படி கட்டி வைக்கிறது? அவருக்கும் இது டிக்னிட்டி இருக்கும்ல. அதானே, என்னதான் நம்ம காலம் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் நான் மனசுல வேற ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணை சூடு சோறுன இருக்கிற எந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டான். கரெக்டா சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ ஆதி சந்திரகலா மேடமோட வளர்ப்பு அவங்கள மாதிரி தானே அவரும். குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிப்பாருல்ல. அப்ப ராகினியை யார் தான் கல்யாணம் பண்ணிப்பா? அண்ணி, பெத்தவங்க நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. உங்க முடிவை சொல்லுங்க. அந்த பையன் ராகினியை வீட்டில் கொண்டு விட்டது சந்தோஷம்தான். ஆனாலும் தமிழ் சொல்ற விஷயத்தையே நம்ம யோசிக்கணும். ஆமாம்மா, இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தாம்மா ஆரம்பத்துலேருந்து நானும் சரஸ்வதி பயந்துகிட்டே இருந்தோம். அத்தை, அவ மனசுல இருக்கிறது கேட்டு அவளுக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் முடிவு பண்ணிருந்தா இவ்ளோ குழப்பமும் வந்திருக்காது. இப்போ ராகினி மனசுல என்ன இருக்குன்னு ஊருக்கே தெரியற மாதிரி அவ சொல்லிட்டா. இதுக்கு மேல ஒரு சரியான முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஆமா அத்தை, எந்த ஒரு பொண்ணும் அவ்வளோ ஈஸியா ஒரு பையனுக்காக தன் குடும்பத்தை வேணான்னு சொல்லிட்டு போக மாட்டா. இங்க
நிறைய பொண்ணுங்க பெத்தவங்களோட வற்புறுத்தலாலையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாலையும் தான் வேற வழி இல்லாம பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லதான். ஆனா காதலிக்கிற 2 பேரை சேர்த்து வைக்கிற முடிவு உங்க கையில இருக்கும்போது அவங்கள சேர்த்து வைக்கிறது தானே அது நியாயம். பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கொஞ்ச நாள் அனுசரித்து வாழ பழகிப்பாங்க நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணங்கிறது ஒரு பறவையை கூண்டில் அடித்து அதுக்கு இற போடுற மாதிரிமா. அந்த கூண்டு திறந்து விட்ட உடனே அது இற தேடி வானத்தை நோக்கி தாம்மா பறந்து போகும். அந்த மாதிரி தாம்மா பிடிக்காத கல்யாணமும். வசதி வாய்ப்பானா இருக்கலாம், ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் என்றைக்குமே இருக்காது. அதனால தாம்மா பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தாதாம்மா அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அண்ணா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு தெரியாம நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான், திரும்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா? வேணாம், விட்டுருங்க. டேய் அவசரப்படாதடா. இனிமே கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ராகினி மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாம நம்ம முடிவெடுத்தது தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். அம்மா, ஒரு செடியை வெட்டி இப்படித்தான் வளரணும்னு நம்ம இஷ்டத்துக்கு வளர்க்கலாம். ஆனா பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியாதுமா. அவங்களுக்குன்னு ஒரு ஆசா பாசம் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்புமா. என்னென்ன நீங்களே எப்படி சொல்றீங்க? சந்திரகலா அம்மாவுக்கு தானே அண்ணி வாக்கு கொடுத்துருக்காங்க. ஏமா அதுக்காக அந்த பையனோட கல்யாணம் பண்ண போன பொண்ண சந்திரகலா மேடம் அவங்க வீட்டு மருமகளா எப்படி ஏத்துக்குவாங்க? அப்புறம் ஊர் அவங்கள பத்தி என்ன சொல்லும்? ஏமா நீ என்ன சொல்ற சொல்லு. நாங்க யாருமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சாரி, எனக்கு வேற வழி தெரியலம்மா. தப்புதாம்மா, நான் போயிருக்க கூடாதுதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீங்க யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். குடும்ப கௌரவத்துக்காக என் பொண்ணு என் வார்த்தையை காப்பாத்தணும்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அவ வயசுல எனக்காக அவ காதலை விட்டு கொடுக்கறேன்னு சொல்றா. எல்லாரும் எனக்கு பெரிய மனசுன்னு சொல்லி புகழ்வாங்க. ஆனா இந்த இடத்துல என்னை விட என் பொண்ணு தான் ரொம்ப உயர்ந்து நிக்கிறா. நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு அவ மனசை மாத்திக்கிட்டா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தமிழும் சரஸ்வதியும் சொன்ன அப்புறமும் கூட உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா தான் ஆசைப்பட்டவன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி இருக்கா. அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்புறமும் கூட அர்ஜுன் இந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு எங்க வீட்டு பொண்ணை எங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்திருக்காரு.
அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு பிள்ளைங்க நினைக்கிறப்ப அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கைய அவங்க தலையில சுமத்தக்கூடாது இல்ல சம்பந்தி. சம்பந்தி, என்ன அமைதியாவே இருக்கீங்க? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் பையனுக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சம்மந்தி வாக்கு கொடுத்தாங்க. நானும் சொந்தத்தோட வந்து நிக்கிறேன். இப்போ உங்க பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கோயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. இப்போ என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ராகினிக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிதானே மேடம் நீங்க சொல்லணும். ஏன்னா படிச்சவங்க பெரிய மனுஷங்க அவங்களும் அப்படிதானே சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா அதுதான் சரியா இருக்கும்னு? காதலிக்கிற 2 பேரை பிரிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. சொல்லப்போனா ராகினிக்கு ஆதிய பிடிச்சிருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. இப்போ அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் இல்ல?